பக்கத்துலேயே மெயின் ரோடு வேணும், அப்புறம் பஸ் ஸ்டாண்டு வேணும், மெட்ரோ ஸ்டேஷன் வேணும், பக்கத்துல ஸ்கூல் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும்னா கண்டிப்பான லேஅவுட். ஏன் எதனால அப்படின்னா நம்ம சிஎம்டி அப்ரூவ்டு ரெரா அப்ரூவ். ஏன்னா இன்னைக்கு அது இல்லைன்னா யாராலையும் வந்து சைட்டு விற்க முடியாது. சைட்டும் டைட்டிலும் பக்கா கிளியரா இருக்கு. சிஎம்டி ரெரா அப்ரூவ் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூந்தமல்லி பஸ் டிப்போல வந்து 2.5 கிலோமீட்டர்லையும் நம்ம அவுட்டர் ரிங் ரோடு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரியும். அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்து கரெக்டாக வந்து 2 கிலோமீட்டர்ஸில். இன்னும் நல்லா தெரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம நசத்பேட்டில் வந்து பூந்தமல்லி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அதுலேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டரில். இன்னும் நல்லா சொல்லணும்னா பெங்களூர் ரயில்வேஸ்லேருந்து வெறும் 200 மீட்டரில் ஃபுல்லாக வீடுங்க இருக்க இடத்துல தான் உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி தான் நம்ம தனலட்சுமி நகரம் வந்து நம்ம அமைச்சிருக்கோம். இங்கே வீடு கட்டினீங்கன்னா உடனே குடியேறிக்கலாம். வந்து டோட்டலாக 1 ஏக்கர் 18 சென்ட் 34 பிளாட்டை நம்ம பிரிச்சிருக்கோம். நம்ம மினிமம் வந்து 794 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2940 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. எவ்வளோ தான் நீங்கள் ரேட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? வெளியே எவ்வளோ தான் ரேட்டு போய்கிட்டு இருக்கு? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இங்கே நம்ம சைட்டு சரௌண்டிங்கில் ஒரு 3 சைட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் திரும்ப 200 மீட்டர் லெஃப்ட் திரும்ப இடத்துல ஒருத்தங்க போட்டிருக்காங்க. 7,000 rupees போட்டிருக்காங்க. சரிங்களா, அங்கேருந்து நம்ம சைட்டு 200 மீட்டர் தான். அதே மாதிரி நம்ம சைட்டை தாண்டி ஒரு 300-400 மீட்டருக்கு தாண்டி வந்து ஒரு கம்பெனி போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6,000 rupees போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் தான் நாம போட்டிருக்கோம். வெறும் 5,200 நம்ம கொடுக்குறோம். 5,200 கொடுக்குறோம். 5,200 இருந்து இப்போ நம்ம லான்ச்சிங் பண்ணல சைட்டு. ஸோ ஏன்னா அந்த சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் அந்த கம்பமுள்ள வர வேண்டி இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஏன்னா கிளைண்ட் நிறைய பேர் கேட்கறதுனால அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பிளான் பண்ணுறோம் லான்ச்சிங். அதுக்கு முன்னாடி வர்றவங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்து 4,999 கொடுக்குறோம். நம்ம 4,999 கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்கள் அப்துல் ரஹீம் பேசிட்டு இருக்கேன். காய்ஸ், நீங்கள் டைட்டில் பார்த்த மாதிரி தாங்க சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ள ஊருக்கு நடுவில் சுற்றிய வீடுங்க. அண்டு ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டரில் சரிங்களா எல்லா வசதியும் இதை தவிர்த்து பஸ் ஸ்டாண்டு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல்னு சொல்லி எல்லாமே நியர்பையில் இருக்குது. இங்கே வீடு கட்டினவனே குடியேற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், சார் வந்துட்டாங்க. சார் தான் இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டை பற்றினா எல்லா டீட்டெயிலும் நமக்காண்டி சொல்ல போகிறாங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹை சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகேங்க சார், சொல்லுங்கள். இப்போ உங்கள் பேர் என்ன? இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டுடைய நேம் என்ன? என்னோட நேம் வந்து எட்வின் பிரபு. நம்ம பார்க்குற சைட் வந்து தனலட்சுமி நகர். தனலட்சுமி நகர், ஆமாம். ஓகே, இந்த ப்ராஜெக்டை பற்றின டீட்டெயில் வேணும்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும், கால் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூந்தமல்லி பஸ் டிப்போல வந்து 2.5 கிலோமீட்டர்லையும் நம்ம அவுட்டர் ரிங் ரோடு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரியும். அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்து கரெக்டாக வந்து 2 கிலோமீட்டர்ஸில். இன்னும் நல்லா தெரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம நசத்பேட்டில் வந்து பூந்தமல்லி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அதுலேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டரில். இன்னும் நல்லா சொல்லணும்னா பெங்களூர் ரயில்வேஸ்லேருந்து வெறும் 200 மீட்டரில் ஃபுல்லாக வீடுங்க இருக்க இடத்துல தான் உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி தான் நம்ம தனலட்சுமி நகரம் வந்து நம்ம அமைச்சிருக்கோம். இங்கே வீடு கட்டினீங்கன்னா உடனே குடியேறிக்கலாம். அப்படி தேடி கட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. ஓகேங்க சார், சொல்லுங்கள். இப்போ இது தனலட்சுமி நகரம் வந்துட்டு ஓவராலாக எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக 1 ஏக்கர் 18 சென்ட் 34 பிளாட்டை நம்ம பிரிச்சிருக்கோம். நம்ம மினிமம் வந்து 794 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2940 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஓகே, சூப்பர். ஓகேங்க சார், இந்த கார்னர் பிளாட்லாம் கேட்பாங்க, இருக்கா? இல்லை, ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீ லான்ச்சிங் முன்னாடியே 4 கார்னர் தான். ஏன்னா இது சின்ன சைட்டு தான், 4 கார்னர் தான் பிரிச்சிருக்கோம். பட் 4 கார்னர் பிளாட் வந்து ஒன்னே தான் அட் ப்ரெசென்ட் அவைலபிள் இருக்குது. 3 பிளாட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இப்போமே. ஓகே, மற்றபடி இப்போ திசை பார்த்து வாங்குவாங்க? இல்லை, அதெல்லாம் மற்றபடி ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்குது, நார்த் இருக்குது, சவுத் இருக்குது, மற்ற எல்லா ஃபேஸிங்லேயுமே அவைலபிள் இருக்குது. ஓகே, பாருங்கள். கார்னர் பிளாட் வந்து சார் சொன்ன மாதிரி ஒன்றே தான் இருக்குது. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்னென்ன வசதிகள்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க? ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காமன் போட்டிருக்கோம். கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான். ஏன்னா கேட்டட் கம்யூனிட்டியாக நிறைய பேர் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. மெயின்டெனன்ஸ் கிடையாது, அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம இப்போதைக்கு வெளியாட்கள் யாரும் வரா மாதிரி காமன் போட்டிருக்கோம். செக்யூரிட்டி இருப்பாங்க. சரி. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் ரோட், 24 ஃபீட் ரோட், தார் ரோட் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனி ட்ரீஸ் வச்சு கொடுத்துருக்கோம் சைட்டில். அப்புறம் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் அப்புறம் போஸ்ட் இபி கம்பமும் உள்ள கொண்டு வந்துடுறோம். தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் நம்ம போரே போட போகிறோம். இங்கே 30 அடியிலலாம் தண்ணி நல்லா இருக்கும். கிரவுண்ட் வாட்டர் சூப்பராக இருக்கும். அது நீங்கள் லோக்கலில் வந்து சைட் விசிட் வரும்போது நீங்கள் லோக்கலில் விசாரிச்சிங்கனாலே தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி சூப்பராக இருக்கும். ஏன்னா நியர்பை இந்த செம்பரம்பாக்கம் ஏரி இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி இங்கே வந்து ஹீல்டிங் கம்மியாகாது, நல்லாயிருக்கும். ஓகே, பாருங்கள். அப்படிப்பட்ட தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்குங்க. அதையும் தாண்டி ஊருக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ஃபாஸ்ட்டாக வந்து ப்ராசஸ் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு ஏரியா தான். ஓகேங்க சார், இப்போ ப்ராஜெக்டுக்குள்ளே தேவையான விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக. அண்ட் இதை தாண்டி அத்தியாவசிய தேவைகள் இருக்கும். இதை சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்டர் நடந்து போனால் பைபாஸ் பெங்களூர் ரயில்வேஸ் வந்துரு. நம்ம ஒரு 50 அடி 100 அடி நடந்து போனாலே உங்களுக்கு வந்து அதாவது அத்தியாவசிய தேவைன்னா மளிகை ஜாமான் பொருட்கள், ஏடிஎம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடந்து போனாலே சும்மாவே போனாலே அப்படி வாங்கிக்கலாம். ஏன்னா பக்கத்துலேயே இருக்குது எல்லாமே. அதாவது நான் வந்து உடனே வீடு கட்டி இருக்கேன். எனக்கு வந்து பக்கத்துலேயே மெயின் ரோடு வேணும், அப்புறம் பஸ் ஸ்டாண்டு
ஸ்டாண்டு வேணும், மெட்ரோ ஸ்டேஷன் வேணும், வந்து பக்கத்துல ஸ்கூல் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம தனலட்சுமி நகர் வந்து அந்தளவுக்கு ஒரு சூப்பரான லேஅவுட். ஏன் எதனால் அப்படின்னா நான் உங்களுக்கு வரிசையாக நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன். ஏன்னா நம்ம சைட்லேருந்து பெங்களூர் ரேஸ் வெறும் 200 மீட்டர் நடந்தே போயிடலாம். அதை விட்டிங்கன்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் 1.5 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு பூந்தமல்லி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். இன்னொன்று என்னன்னா அந்த ஸ்டேஷன் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இப்போ ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அதாவது நசத்துப்பேட்டைக்கு அடுத்த ஸ்டாப் வந்து நம்ம சைட்டுக்கு வெளியில் 200 மீட்டரில் நம்ம நடந்து போனோம்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம வந்து ஏறிடலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதை வந்து 3ஆக பிரிச்சுட்டாங்க. ஏன்னா சவுத் சைடு அதாவது ஜிஎஸ்டி ரோடு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கமாக பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்டி ரோடு அதாவது கல்கட்டா அந்த மாதிரி ஆந்திரா அந்த மாதிரி போகிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிஎன்டி ரோடில் மாதவரத்தில் பிரிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா, பெங்களூர், அப்புறம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் இந்த பக்கம் போகிறதுக்காக குத்தம்பாக்கத்தில் அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை இங்கே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. குத்தம்பாக்கத்தில் புது பஸ் ஸ்டாண்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மார்ச்சில் இந்த மாதம் ஆக்சுவலாக வந்து மார்ச் மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். கொஞ்சம் ஒரு 90% தான் வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மந்த்தில் ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டும் இங்கே தான் வருது. ஓகே. ஸோ கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இங்கே ஒரு மார்க்கெட் வருது. கோயம்பேடு மார்க்கெட் தான் இங்கே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட்டே இங்கே தான் வருது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இங்கே வந்துருது, மார்க்கெட்டு இங்கே வந்துருது. ஸோ எல்லாமே இங்கே வந்துருது. அதுக்கு சிட்டிக்குள்ள எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து பெங்களூர் வேஸ் வந்து 4 வேஸ் கிடையாது. நிறைய பேர் 4 வேஸ் நினச்சிட்டு இருப்பீங்க, 6 வேஸ். சரி. ஸோ வந்து எக்ஸ்பிரஸ் வே இது, சரிங்களா? ஸோ அது வந்து ஆல்ரெடி இப்போ நம்ம வாழக்காலேருந்து எக்ஸ்பிரஸ் வே தான் இப்போ இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும் இந்த பக்கம் டிராவல் பண்ணவங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம தனலட்சுமி நகர் இருக்கு. இன்னொரு விஷயம்னா ஒரு ஃபேமிலி வந்து இருக்குன்னா ஸ்கூல் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, காலேஜஸ் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி அதையும் சொல்லிடுறேன். நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் நடந்து போனால் ஸ்பாட்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் ஸ்கூலு, சிபிஎஸ் ஸ்கூல் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 2-2.5 கிலோமீட்டர் தான் இருக்கும் நம்ம சென்னை பப்ளிக் ஸ்கூலு, அப்புறம் மார்விக் இன்டர்நேஷனல் ஸ்கூலு, லேலா இன்டர்நேஷனல் ஸ்கூலு, இங்கே சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி காலேஜும் பெங்களூர் ரேவேஸில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஏரியாவில் பார்க்கணுன்னா நிறைய பேர் பெங்களூர் ரேவேஸ் தெரிஞ்சவங்க தான் இந்த பக்கம் வந்து லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்ல வேணாம், நம்ம நசல்பேட்டையில் பனிமலர் இன்ஸ்டியூட்லேருந்து ஆரம்பித்து ஸோ அப்புறம் சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், அப்படி நம்ம சவிதா யூனிவர்சிட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காலேஜஸ் ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் தான் ஒர்க்குன்னு யோசிப்பாங்க. ஸோ ஒர்க்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட்டு, குண்டாய் கம்பெனி இருக்குது, சாம்சங் இருக்குது. ஸோ இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்டு, ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட்டு எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்குது. அதனால தான் நம்ம மெட்ரோ ஸ்டேஷனே இப்போ ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய டெவலப்பான ஏரியாவில் தான் நம்ம இந்த சைட்டே வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். அதுவும் கம்மியான ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு இங்கே நம்ம பிளாங்காக வந்து வாங்க வேணாம், சுற்றி பார்க்கலாம், ஃபுல்லாக வீடு இருக்கும், உடனே வீடு கட்டி வந்துடலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்கத்தில் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா சார் சொன்ன மாதிரி அந்த புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அந்த ஃபிலிம் சிட்டிக்கு அப்படியே டேரெக்டாக வந்து உள்ளே போனீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் இன்னொரு டெவலப்மெண்ட்டையும் சொல்ல மறந்தேன். ஆக்சுவலாக இங்கே என்னென்னா பொழுதுபோக்குக்கு என்னென்னு கேட்டாங்கன்னா குயின்ஸ்லேண்ட் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து இவிபி ஃபிலிம் சிட்டி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை வந்து ட்ரேட் சென்டராகவும் கொண்டு வராங்க. ஓகே. அந்த இவிபி ஃபிலிம் சிட்டியை வந்து ட்ரேட் சென்டர், அதாவது இப்போ நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே தான் ட்ரேட் சென்டர் எல்லாமே கொண்டு வராங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சைட்டில் என்ன வேணும்னு ஒரு மக்கள் எதிர்பார்க்க, அதாவது நான் ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர், நான் வந்து இங்கே இருக்குன்னா என்னெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்குன்னு நினைப்பணும், அது எல்லாமே இங்கே இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் நீங்கள் இந்த இடத்த வாங்கணும் கண்டிப்பாக சொல்கிறாரு. ஓகேங்க சார், சொல்லுங்கள் ப்ரைஸ் எவ்வளோ தான் நீங்கள் ரேட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, வெளியே எவ்வளோ தான் ரேட்டு போய்கிட்டு இருக்கு? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இங்கே நம்ம சைட்டு சரௌண்டிங்கில் ஒரு 3 சைட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் திரும்ப 200 மீட்டர், லெஃப்ட் திரும்ப இடத்துல ஒருத்தங்க போட்டிருக்காங்க 7,000 rupees போட்டிருக்காங்க. ஓகே, சரிங்களா? அங்கேருந்து நம்ம சைட்டு 200 மீட்டர் தான். அதே மாதிரி நம்ம சைட்டை தாண்டி ஒரு 300-400 மீட்டருக்கு தாண்டி வந்து ஒரு கம்பெனி போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6,000 rupees போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் தான் நாம போட்டிருக்கோம். வெறும் 5,200 நம்ம கொடுக்குறோம். 5,200 ரூபாய் கொடுக்குறோம். 5,200. சார் சொன்ன மாதிரி சின்ன டிஸ்டன்ஸுக்குள்ளே 2-3 ப்ராஜெக்ட் இருக்குது. அதோட ரேட்டு வந்துட்டு 6,000 7,000 அப்படின்னு இருக்குது. ஆனால் இவங்க 5,200 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்படி ஊருக்குள்ளே சென்ட்ரலில் இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு
ஓகே கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 6000 ரூபா போட்டிருக்கேன், 100 கிராம் கோல்டு காயின் தருவேன், 50 கிராம் கோல்டு காயின் தருவேன்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம அப்படி கிடையாது. 5600 இப்போ இன்னும் லான்ச்சிங் பண்ணல சைட்டு. ஸோ ஏன்னா அந்த சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் அந்த கம்பமுள்ள வர வேண்டி இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஏன்னா கிளைண்ட் நிறைய பேர் கேட்கறதுனால அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பிளான் பண்ணுறோம் ஓகே லான்ச்சிங். அதுக்கு முன்னாடி வர்றவங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்து 4999 கொடுக்குறோம். நம்ம 4999 கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன அப்ரூவல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? நம்ம சிஎம்டி அப்ரூவ்டு ரெரா அப்ரூவ். ஏன்னா இன்னைக்கு அது இல்லைனா யாராலையும் வந்து சைட்டு விற்க முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். சிஎம்டி ரெரா இருந்தால் தான் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும். அது நம்ம சைட்டும் டைட்டிலும் பக்கா கிளியராக இருக்குது. சிஎம்டி ரெரா அப்ரூவ் வாங்கியிருக்கோம். சிஎம்டி லிமிட்குள்ள டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. அதுவும் மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அண்ட் இதை சுற்றி ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், அப்புறம் முக்கியமான என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட் எல்லாமே இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் பக்கத்தில் காம்படிட்டிவ் ரேட்டாக மற்றவங்க கொடுக்குற ரேட்டை விட ரொம்பவே கம்மியாக 4999 வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. சார் நீங்கள் லேண்ட் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி தரீங்களா? நம்ம வீடும் கட்டி கொடுப்போம். ஏன்னா நிறையா ஒரு கேட்டட் கம்பெனி ப்ராஜெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வீடு நீங்கள் தான் கட்டி தருவீங்களா இல்லை வெளியே பில்டர்ஸ்லேருந்து கட்டி கொடுப்பீங்களான்ற ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகும். பட் அப்படி இல்லை, நம்ம கட்டி கொடுக்கனாலும் கொடுக்கலாம். இல்லை வெளியில் நான் இல்லை நானே பில்டர் தான், என்னோட ஃப்ரெண்டு பில்டர் தான் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி கட்டினா கூட நீங்கள் கட்டிக்கலாம் தாராளமாக. நம்மளும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்போம். பேசிக்காக இந்த இடத்த பற்றின முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சார் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி தருவாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு நடக்கிறது நான் உங்கள் அப்துல் ரஹீம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் சார். பாய். தேங்க்யூ.